என்ன பண்ண போறோம்? துவரம் பருப்பு. இது பருப்பு உருண்டை குழம்பா? பருப்பு உருண்டை குழம்பு. சரி. துவரம் பருப்பு போட்டு வரமிளகா உப்பு வச்சு அரைச்சிடணும். ஓகே, வரமிளகா, துவரம் பருப்பு, வரமிளகா, உப்பு 1 hour ஊற வைக்கணும். ஓகே, 1 hour ஊறினா போறோம். 1 hour. ஓகே, சூப்பர். இது நம்ம பார்வதி முன்னாடி நம்ம சேனல்ல வந்திருக்கா. இது மீனவா மாதிரி. ஷீ இஸ் டூ குட். ஷீ இஸ் பில்லர் ஆஃப் தியான பிரஸ்தா. இதை அரைச்சிட்டு உருண்டை உருட்டி. ஓகே, ஸ்டீம். சரி. ஓகே ஓகே ஓகே, வடை மாவு மாதிரி அரைச்சிக்கணும். ரைட்டு. ஓ, வடை மாவோட கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். சரி, நைஸா. ரொம்ப நைஸா வேண்டாம். அது பதம் பாருங்களே தெரியும். ரொம்ப மசியக்கூடாது. கரெக்ட். கொஞ்சம் லைட்டா குறைக்கணும். இதோ இதை மாதிரி. சூப்பர். அப்பா சூப்பரா இருக்கு. என்ன நல்லெண்ணெயா இல்லை? நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். சரி, இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாமா? இல்ல, வெறும் நல்லெண்ணெய் ஊத்தினா நல்லா இருக்கும். ஓகே. மத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தானே ஊற்றுவோம். ஆமா, அதனால அப்படி நல்லெண்ணெய் செய்யறாதவா கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு சூப்பரா வெடிக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெடிக்கணும். கடுகு வெடிச்சாதான் வாசனை. அது எண்ணெய் கரெக்டா சுத்தப்புறம் போடணும். வெந்தயம் கொஞ்சமா. ஓகே. அப்பா, ஐயோ என்ன வாசனையா இருக்கு பார்வதி. சூப்பர். இந்த கிரீன் கலர் பிளஸ் அந்த yellow மஞ்சத்தூள். ஓ, உரப்புக்கு வந்து அந்த இதுதான். ஓ, சாம்பார் பொடி. ஓகே, ஆப்ஷனலா இல்லை நீங்க போட போறீங்க? அரைச்சி விட வேண்டாம், புளி தண்ணி கரைச்சி விட்டுருவோம். ஓ, ஒரு டம்ளர்னா அது குவான்டிட்டி வேற. 50 பேருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஆட்டுக்கு பண்ற போது ஒரு உருண்டை. ஓகே. ஒரு லெமன் சைஸ். ஆமா, அந்த மாதிரி போட்டுருந்தோம். ஓகே. ஆட்டுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி இது பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் ரெசிபி சொல்கிறோம். இப்போ இதில் சாம்பார் பொடி இனிமேல் தான் போட போகிறோம். ஆமாம், இனிமேல் தான். இதை ஊற்றி இப்படியே கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சில டைம் சாம்பார் பொடியை வறுக்கணும்பால. அது மாதிரி எல்லாம் நம்ம உடம்பு. ஓ, ஓகே. இந்த குழம்புக்கு வறுத்தா நல்லா இருக்கும். சரி. புளியை கரைச்சி விடணும். இது கொஞ்சம் நீர்க்க கரைச்சி விட்டுக்கணும். ஏன்னா பருப்பு போட்டு ஒரு தடவை உருண்டையை போட்டு கொதிக்க விடும்போது அது அப்படி உடையும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதை போட்டு லாஸ்டா போட்டு. ஓகே. இதுல வெங்காயம் பூண்டு போட்டு பண்றதுனாலும் பண்ணலாம். வெங்காயம் பூண்டு போடாதனால நம்ம இப்படி பண்றோம். வெங்காயம் பூண்டு பண்ண மாதிரி நம்ம தாளிக்கையே தாளிக்கிற போது வெங்காயம் போட்டு வதக்கிட்டு 2 பல் பூண்டு தட்டி போடும். ஓகே. சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? எது வேணா. ஓகே. பூண்டி அப்படியே செதைச்சு போட்டோம். அதை நான் ரெசிபியில் எழுதிடுறேன். இது 50 பேருக்கு பண்ணுறோம். 55 பேர். சூப்பர். உப்பு, பருப்புலயும் உப்பு போட்டுக்கிறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி போட்டா போதும். அந்த உருண்டையில உப்பு போட்டுருக்கோம். ஓகே. என்ன பார்த்துருக்கோம். ஓகே. இது சாம்பார் பவுடர். இது எவ்வளோமா? இப்போ எவ்வளோ போட்டிருப்போம்? 50 கிராம். ஓ, 100 கிராம். ஓகே. தேவைப்படும் இல்லையா? ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்குன்னா 3 ஸ்பூன் அப்படி போட்டா சாம்பார். ஓகே. ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு 3 ஸ்பூன். ஓகே. எனி சாம்பார் பவுடர் ஆற்றுல அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினது எல்லாம் ஓகே. குவான்டிட்டி ஜாஸ்தி. கட்டி பெருங்காயம் தான் வாசனையான.
ஆனால் ஹார்ட் ஆகாமல் பார்த்துக்கணும்ல பார்வதி? அதாவது பருப்புருண்டை போட்டு ரொம்ப கொதிச்சுடுத்துனாலும் உடஞ்சு போயிடும். அப்படி இல்ல நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அது ரொம்ப ஹார்ட் ஆயிடும். பார்த்து பார்த்து எடுத்துக்கணும். 10 நிமிஷம் வச்சா போதும். ஓகே. அந்த இதுக்கு வெள்ளம் சேர்ந்தா நல்லா இருக்கும். காமிங்க எவ்வளோ போடுறேன். ஓகே, சூப்பர். தண்ணி ஆட் ஒரு ஆமாம் குவான்டிட்டிக்கா அவள் பார்த்து பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பரங்கிக்காய் கூட்டு. இப்போ இதுக்கு இது உண்டா பருப்பு? போடலை. பருப்பு போடாத வரவழைச்சு போடுவோம். நிறைய பருப்பா இருக்கு. This is cluster beans curry, கொத்தவரங்காய் கறி. இப்போ வந்து இதில் பருப்புருண்டை குழம்புல இது வந்துட்டு கொதி வந்துருக்கு. ஓகே ஓகே. இந்த குழம்பு போடலாமா வேற குழம்பு? ஓகே. இது வந்து பருப்பு ரசமா? ரொம்ப நல்லா இருக்கு வாசனை. இதில் இப்போ தாளிச்சு கொட்ட போகிறான். ரொம்ப நல்லா இருக்கு. செல்வி என்ன கொதிக்கிறது? ஓகே. இதில் கடுகு போட்டாச்சு. இப்போ ஜீரகம். இது ரசத்துக்கு. ஓ 2 வெந்தயம். ஓ இதுக்கும் வெந்தயம் இருக்கு. ஓ வெரி குட். ஓகே. ஒரே ஒரு மிளகா. கருவேப்பிலை. சிஸ்லிங்கோட கருவேப்பிலை. இது பெருங்காய பவுடர். சூப்பர். கட்டி பெருங்காயம் போடணும். இறக்கி வச்சு இது தாளித்து போட்டால் ஒன்றும் வாசனை. ஓகே. இது எக்ஸ்ட்ரா பெருங்காயம். ஐயா சூப்பர். அப்படியே அந்த வாசனை உள்ள போயிடும். தேங்காய் தான். தேங்காய். இது என்ன பண்ண போகிறோம்? மட்டன் கூட்டுக்கு தாளிப்பு. ஓ மட்டன் கூட்டுக்கு தாளிப்பு. பரங்கிக்காய். கடுகு போட்டாச்சு. தேங்காய் எண்ணெயில் கடுகு. coconut oil tempering, mustard added. Now in goes என்ன பருப்பு? உரத் தால். என்னோட வேறு லாங்குவேஜ் காராலும் இருக்கா? பரவாயில்ல, நான் அப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். நிறைய தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் இருக்கா. இது மட்டன் கூட்டுக்கு சூப்பராக இருக்கு. Now in goes வெளிச்செண்ணெய். மலையாளத்தில் எஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஓ மை காட். இந்த கருவேப்பிலை போட்டவுடனே சரிங்க. இது ஃபைனல் டச். எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். லாஸ்டா முன்னாடி ஆட் பண்ணுறதை தவிர இல்லை, கூட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணலை. இது தேங்காய் போடாத கூட்டு. ஃபினிஷ். சூப்பர். ஓகே. கொதி வந்துடுது. ஓகே. இதானா? இது இந்த கரண்டி எடுக்கலாம். இது இல்லைல்ல, காமிக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிச்ச உடனே ஷீஸ் ஆடிங் பருப்பு உருண்டை. பார்வதி இஸ் ஆடிங். இந்த பருப்பு உருண்டையை ஆட் பண்ணுறா. கையில் சுட்டுது.
பாருங்க இந்த ரவை பதம் இருக்கு இல்லையா, ஆ கரெக்ட். இதுதான் பதம். ஓ ரவை பதம். அரைக்கிறது கொர கொரன்னு அரைக்கக்கூடாது, ஆல்மோஸ்ட் சாஃப்ட் ரவை மாதிரி இருக்கணும். சின்ன ரவை சைஸ். இப்போ நம்ம நேபருக்கு ஷேர் பண்ணோன்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. எது போட்டா கரெக்ட். பூண்டு வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இங்கே இங்கே தியான பிரஸ்தால நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. சூப்பர். இது ஒரு கொதி வந்தா போருமா? இதுல இப்ப டேஸ்ட் பார்த்து கூட குறைச்சல் ஏதாவது ஆட் பண்ணலாமா பார்வதி? சரி, ஓகே ஓகே. ரெட் ரைஸா? சேப்பரிசி ரெட் ரைஸ். ஓ இந்த கேரளா ரைஸ். கிச்சன்ல போட்டுறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. முடிஞ்சிட்டா? சூப்பரா இருக்கு. இப்படி இருந்தாதான் அது இது இழுத்துக்கும். டேஸ்ட் பார்க்கலாமா? கையை சுட்டுடுமா? இவ்வளோ சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வடிகட்டமா? கஞ்சி வடிக்கணும். இது பேர் என்ன சொல்வா? கேரளா ரைஸா? மட்ட ரைஸ். இதில் நிறைய பி விட்டமின் இருக்கும்ல. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் அப்புறம் சாதத்தில் போட்டு காமிக்கிறேன். சாஃப்டா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்குப்பா. இது மாதிரி போட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் வரும். அதான் அப்படின்னா மேல நம்ம இன்னும் கொதிக்க விட்டோம்னா கரைஞ்சிடும். ஓ ஓகே ஓகே, அதுதான் ட்ரிக்கு. ரொம்ப கொதிச்சாலும் இது ஹார்ட் ஆயிடும். இல்ல, கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போயிடும். ரொம்ப நேரம் வேக விட்டா ஹார்ட் ஆயிடும். ரைட் ரைட். ஓகே, சூப்பர்.